தியானம் 12. ஆத்துமநேசரின் தோள் 2ஆம் பங்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு மனுஷன் காணாமற் போன தன் நாட்டை கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போதனை. முந்தின தியானத்தில் இயேசுவின் தோளில் கர்த்தத்துவமும் பாவ மன்னிப்பின் திறவுகோலும் இருக்கிறதாக அறிந்தோம். அவற்றோடு வேறு 3 காரியங்கள் இருப்பதாய் மேலே காட்டிய வேத வாக்கியங்கள் காட்டுகின்றன. முதலாவதாக, மனம் திரும்பும் எல்லா பாவிகளும் அவர் தோளின் மேல் இருக்கிறார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் காணாமற் போன ஆட்டின் ஓமையை இரட்சகர் பேசினது மனம் திரும்பும் எல்லா பாவிகளையும் நான் என் தோளின் மேல் சுமக்கிறேன் என்ற உண்மையை விளக்கத்தான் என்று தெளிவாய் அறியலாம். இரட்சகர் எப்போதும் பாவிகளை தமது தோளின் மேல் சுமந்து வந்தார். அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று பலர் வசமொழி கூறி அவரை குற்றப்படுத்தினார்கள். இரண்டாவதாக, சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் தோளில் இருந்தன. இந்த பாவ மூட்டையை பரிசுத்த ஆவியினாலே கண்ட யோவான் ஸ்நானன் தன் காலத்தில் இருந்த எல்லாரும் தங்கள் பாவங்களை கொண்டு போய் அவர் தோளின் மேல் ஏற்றிவிட்டு இளைப்பாறும்படி இயேசுவை கண்ட உடனே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று விளம்பரம் அடித்தான். இரட்சகரின் தோள் பாவியையும் பாவத்தையும் சுமந்ததோடு பாவத்தின் தண்டனையையும் சுமந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா சொல்லுகிறார். நமது பாவத்து நிமித்தம் வரவேண்டிய தேவ தண்டனைகள் அனைத்தையும் அவர் தோள் தாங்கினது. நம்முடைய பாவத்தின் தண்டனை அனைத்தும் அவர் தோளின் மேல் இருந்ததே சிலுவையே அத்தாட்சி. ஆத்துமாவே, கர்த்தத்துவத்து மகத்துவத்தாலும் பாவம் மன்னிப்பின் திறவுகோலாலும் அலங்கரிக்கப்பட்ட இரட்சகரின் தோள் அதனோடு கூட பாவிகளாலும் பாவங்களாலும் பாவத்தின் தண்டனைகளாலும் நிறைந்திருக்கிறது. இவை மூன்றும் ஒன்றின் மேல் ஒன்றாய் ஆத்துமநேசரின் தோளில் இருக்கும் மகத்துவங்கள் மேல் இருப்பதால் அவருடைய கர்த்தத்துவத்தின் மாட்சிமை உலகத்தின் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த 3 கார் மேகங்களும் அவருடைய தெய்வீக கர்த்தத்துவத்தின் ஜோதியை மூடுகின்றன. இரட்சகா, என்னதான் மூடினாலும் என்ன, நான் உமது கர்த்தத்துவத்தை காண்கிறேன். நீர் என் ராஜா, நான் உமது குடியானவன். நீரின் எஜமானன், நான் உமது ஊழியன். நீர் என் மெய்ப்பன், நான் உமது மந்தையின் ஆடு. இப்படி என் ஆத்துமா உணருகிறது. பாவியாகிய நானும் என் பாவங்களும் அதன் தண்டனைகளும் எல்லாம் இரட்சகரின் தோளின் மேல் இருப்பதால் நான் ஆக்கினைக்கு தப்பினேன். நான் என் இரட்சகரின் தோளில் இராவிட்டால் என் தண்டனை என்னுடைய பாவத்தின் மேல் மோதும். பாவம் என் மேல் மோதும். நான் அழிந்து போவேன். என் பாவம் தன் ஆக்கினைகளை சுமத்தும்படி என்னை பின்தொடர்ந்தது. நான் பயந்து அவ்வாக்கினைக்கு தப்பும்படி இரட்சகரண்டை ஓடி வந்தேன். ஓடி வந்த என்னோடு என் பாவமும் தண்டனைகளும் தொடர்ந்தன. நான் விரைவாய் ஓடி அவர் தோளின் மேல் அடைக்கலம் புகுந்தேன். என்னோடு என் பாவமும் தண்டனையும் ஏறிக்கொண்டன. அவர் என்னையும் சுமந்தார், என் பாவத்தையும் சுமந்தார், என் தண்டனையையும் சகித்தார். நான் பிழைத்து கொண்டேன். என் பாவம் மகா பழுவுள்ளது,
அது 3 எழுத்துக்களைத்தான் உடையது, பழுவிலோ கனத்தது. பொருளாசைக்காரன் விரும்பும் எல்லா பணத்தையும், மதுபானக்காரன் விரும்பும் சாராய பீப்பாய்களையும், கொலைகாரன் விரும்பும் பிணங்களையும், விக்கிரகாராதனைக்காரன் விரும்பும் எல்லா விக்கிரகங்களையும், விபச்சாரக்காரன் விரும்பும் வேசிகளையும், காணி பூமியை விரும்புகிறவனுக்கு அவ்வளவு பூமியில் உள்ள மண்ணையும் கல்லையும் தோள்மேல் ஏற்றி பார்ப்போம். அவை எவ்வளவு பழுவோ அதுவே அந்தந்த பாவங்களின் சரியான பாரம் என்று சொல்ல வேண்டும். இவ்விதமாய் பாவத்தை நிறை போட்டால் நாம் மனதினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்த பாவங்கள் எவ்வளவோ பழுவாகும். ஆத்துமநேசரின் தோள் சர்வலோகத்தின் பாவ பழுவையும் தாங்கிற்று. இரட்சகர் தமது தோளின் மேல் ஏறும் பாவி, பாவம், தண்டனை என்னும் 3இல் ஒன்றை நேசித்து அணைக்கிறார், ஒன்றை பகைத்து எறிந்து விடுகிறார், ஒன்றை சகித்து முடிக்கிறார். பாவியாகி என்னை நேசித்து அணைக்கிறார், என் பாவத்தை பகைத்து தமது முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுகிறார், என் தண்டனையை சகித்து நிறைவேற்றுகிறார். ஆகையால் ஆத்துமாவே இரட்சகருடைய தோளை விடாதே, அவர் உன்னை துரத்த மாட்டார், பிடித்த பிடியை விட்டால் அது உன் தப்பிதம்தான். பரவசத்தோடு ஒரு கேள்வியை கேட்போமா? நான் தொங்கும் இயேசுவின் தோளின் பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்கார்ந்திருக்கிறதே, அதேன்? நாமே பதில் கூறுவோமா? அவன்தான் கட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு. உன் கை எப்பவும் நழுவும், நீ யூத கோத்திரத்து சிங்கத்தின் தோளிலிருந்து எப்பவும் விலகுவாய், விழுங்கலாம் என்று இருக்கிறானாக்கும். ஆத்துமாவே, பிடித்த பிடியை விடாதே, விட்டால் தொலைந்தாய் என்று ஒரு தேவதூதன் என்னை எச்சரிக்கும் சத்தத்தை என் ஆத்துமா கேட்கிறது. ஜெபிப்போமா? பாவிகளை சுமக்கும் அன்புள்ள இயேசுவே, அடியேனையும் சுமந்தரலும். முது தோளில் எனக்கு இடமில்லையானால் பிசாசாய துஷ்ட சிங்கத்தின் பல்லுக்கு இரையாவேன். யோவாவும் அதோனியாவும் தங்கள் ஜீவன் தப்பும்படி பலிபிடத்தின் கொம்பை பிடித்தார்கள். நான் என் ஜீவன் தப்ப உமது தோளை பிடித்து தொங்குகிறேன். அடியேனை புறக்கணியாதேயும். பாவங்களை சுமக்கும் தேவ ஆட்டுக்குட்டியே, என் பாவத்தையும் சுமந்தருளும். என் ஒருவனுடைய பாவம் மற்ற எல்லாருடைய பாவங்களின் மொத்த பழுவிலும் அதிக பழுவுள்ளது. பாவிகளுடைய பாவங்களின் தொகைப்படி ஒரு அட்டவணை உண்டாக்கினால் அதில் முதலாவது என் பேர்தான் இருக்க வேண்டும். மகா பிரதான பாவிகளிலும் நான் பிரதானமான பாவி. பாவங்களை முழு பகையாய் பகைக்கிற இயேசுவே, அதோடு என்னையும் பகையாதபடி வேண்டுகிறேன். உமது தோளில் இருக்கும் என் பாவங்களை நீர் மறைக்கும்படி உமது திரு முதுகுக்கு பின்னாலே எரியும் போது என்னையும் எரிந்து விடாதபடி பிரார்த்திக்கிறேன். என் தண்டனையின் கோலாகிய சிலுவையை சுமந்த தோளே, உன்னை விசுவாசத்தால் முத்தமிடுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். துதிப்போமா? நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மை பூமண்டலமெல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவரும், பரமண்டலங்களும் அவைகளிலுள்ள அதிகாரங்கள் அனைத்தும், கேருபீன்களும் சேராபீன்களும் தேவரீரை ஓயாமல் புகழ்ந்து போற்றி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் முது மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்தன என்று முழங்குகிறார்கள். ஆமேன், ஆமேன்.